Hello viewers, welcome back to our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக் வீடியோ தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கியர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறது. என்னடா இப்படி ஒரு மொக்கையான வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ரைடர்ஸ் வியூ சேனல் வச்சுருக்கோம். நம்ம ஒரு பேசிக் வீடியோ போடாமல் நம்ம ரைடெலாம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே நிறைய டைம் வந்து ஃபஸ்ட் டைம் பல்சர் பைக் ஓட்டும் போது எப்படா கியர் போகிறேன்னு யூடியூப்பில் தான் போய் சர்ச் பண்ணேன். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் பார்க்க போகிறோம்? Xpulse200 தான் பார்க்க போகிறோம். இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பல்சர் அண்டு என்எஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா கீழே, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், அப்புறம் அதுக்கப்புறம் பேக்கில் எல்லாமே செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் பின்னாடி போயிடும். ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். இது மாதிரி தான் எல்லா வண்டிலையும் மோஸ்ட்லி இருக்கும். சில வண்டி எக்ஸப்ட் பிளாட்டினாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஹீரோ ஹோண்டாவில் எல்லாம் பேக்கில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கியர் மட்டும் முன்னாடி, அடுத்து சென்டர் நியூட்ரலு, மற்றதெல்லாம் பின்னாடி. இவ்வளோ தான் இதில் கியர் ஷிஃப்டிங். வாங்க இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பல்சர் ஓட்ட கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமே எப்படி கீர் போடுறதுன்னு தெரில. அது வந்து சரி அவங்ககிட்ட போய் கேட்டால் எங்கே பல்சர் பைக்கை ஓட்ட கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டக்குன்னு டைப் பண்ணி பல்சர் பைக் எப்படி ஓட்டுறதுன்னு கரெக்டாக போட்டு பார்த்தோன்னா தான் இந்த மெத்தடில் தான் அதுவும் இருந்துச்சு. சரி எப்படியோ ஒன்று கற்றுக்கச்சு. சரி இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணுவீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களை நம்பி தான் இந்த வீடியோவை போடுறேன். பிகினர்ஸ் பார்த்து கற்றுக்கங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளச்சை கொடுத்து முன்னாடி அழுத்தோம்னா ஃபஸ்ட்டு கீர் காய்ஸ், மறுபடியும் மேலே தூக்கி விட்டிங்கன்னா நியூட்ரலில் விழுந்துடும். அண்ட் தென் மறுபடியும் பேக்கில் கொடுத்திங்கன்னா செகண்ட் கியர், அப்புறம் தேர்டு கியர், ஃபோர்த்து கியர் விழும். அண்ட் தென் காய்ஸ் மறுபடியும் கிளச்சை பிடிச்சி முன்னாடி இது பண்ணோம்னா செகண்ட் கியர் விழுந்துடும். அடுத்து நியூட்ரல், அடுத்து மறுபடியும் இது பண்ணோம்னா ஃபஸ்ட் கியர் போயிடும். இதுதான் காய்ஸ் இதோட மெக்கானிசம். காய்ஸ் வண்டி இப்போ நியூட்ரல் இருக்குது, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இக்னிஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே கிளச்சை வந்து ஃபஸ்ட் கியர் போடும்போது ஃபுல் கிளச்சில் பிடிச்சி தான் ஃபஸ்ட் கியர் போடணும். ஆஃப் கிளச் பிடிச்சிருந்தோம்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஃபுல் கிளச் பிடிச்சி நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு லைட்டாக ஆஃப் கிளச் விட நம்ம வந்து இங்கே ஆக்சிலேட்டரை கொடுத்தோம்னா வண்டி தானாக மூவ் ஆரம்பிச்சிடும். இந்த ஃபஸ்ட் கியர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட் கியரை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா மற்ற கியரில் அச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வாங்க இந்த ஃபஸ்ட் கியரை எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோ ஆக்சிலேட்டர், இது வந்து ஆக்சிலேட்டர், இது வந்து கிளச்சை வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக பிடிச்சிருப்போம். கிளச்சை விட இது இப்படி முறுக்கணும். புரியுதுங்களா? கிளச்சை விட இது முறுக்கணும். அவ்வளோதான் மெக்கானிசம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னா டிஸ்பிளேயில் ஃபுல்லாக எல்லாமே லைட்ஸ்லாம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்விட்ச் இருக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இக்னிஷன் போடும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல் கிளச்சை பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு லைட்டாக கிளச்சை விட நம்ம ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கணும் கைஸ். ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது. லைட்டாக கொடுக்கும்போது வண்டி வந்து தானாக மூவ் ஆகும். இப்படியே நம்ம வந்து பிக்கப் பண்ணி அப்படியே போயிடலாம் கைஸ். ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். கைஸ் வண்டி வந்து நியூட்ரல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் கிளச் பிடிச்சிக்கலாம். ஃபுல் கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் கிளச்சில் விடணும் வண்டியை. ஃபுல் கிளச்சில் விட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஆக்சிலேட்டர் நான் இப்போ கொடுக்கல பாருங்கள். ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் ஆஃப் கிளச்சில் விடுறேன். ஆஃப் கிளச்சில் விடும்போது வண்டி வந்து லைட்டாக மூவ் ஆகும். அந்த லைட்டாக மூவ் ஆகிற டைமில் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கும்போது வண்டி அப்படியே லைட்டாக பிக்கப் ஆகிடும். அப்படியே செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு போட்டு அப்படியே பிக்கப் பண்ணி அச்சு தூக்கிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பண்ணலாம் பாருங்கள். ஆஃப் கிளச் விடும்போது லைட்டாக வண்டி மூவ் ஆகுது. அந்த டைமில் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நான் அப்படியே மூவ் ஆகின்னு போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் கிளச் பிடிச்சி செகண்ட் கியர் போட்டு போயாச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ சிம்பிள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரெகுலராக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. பிகாஸ் ரொம்ப அடிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஷூஸ் போட்டு ஓட்டுங்க. ஒரு திக்கான ஜீன்ஸ் பேண்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஷர்ட் இருந்தால் அதை போட்டு ஓட்டுங்க. ஏன்னா கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்கும். ஓபி காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.